கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாருடைய ஜெபங்களையும் கேட்டு தேவன் இந்த கொள்ளை நோயினுடைய பாதிப்பு தேசங்களிலே குறைந்து வருகிறது. இப்படி இந்தியாவிலும் கிட்டத்தட்ட 4 லட்சம் ஒரு நாளைக்கு பாதிப்பு அப்படின்னு சொன்ன நாட்களில் 90,000க்கு கீழே என்ன செஞ்சிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் அதிகமாக இருந்த அந்த அளவு குறைந்திருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களே சீக்கிரமாக அரசாங்கம் இந்த லாக்டவுனை நிறுத்தி மற்ற பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்பும் இராதபடி சீக்கிரமாக திறக்கப்பட்டு ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க அவருடைய காரியங்களை செய்வதற்கு ஏதுவான காரியங்களை சீக்கிரமாக செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். மத வழிபாட்டு தலங்கள் விரைவிலே திறக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக மீடியாக்களிலே பார்க்கிறோம். அதுவரை தொடர்ந்து நாம் தேவ சமூகத்திலே காத்திருப்போம், ஜெபிப்போம். மேலான அறிவிப்புகள் உங்களுக்கு சபையின் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு அறிவிக்கப்படும். தொடர்ந்து நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய இடைபடுவாராக. இந்த நாளிலே தியானத்துக்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். இதில் ஆலோசனை என்கிற ஒரு காரியத்தையும் பார்க்கிறோம், ஆலோசனைக்காரர் என்கிற ஒரு காரியத்தையும் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரு வசனம் ஆலோசனை என்கிறதையும் சொல்கிறது, ஆலோசனைக்காரர் என்கிறதையும் சொல்கிறது. இப்பொழுது கர்த்தருடைய ஊழியர்களாகிய நாங்கள் தேவனுடைய ஆலோசனையை இந்த பரிசுத்த வேதத்திலிருந்து உங்களுக்கு என்ன செய்கிறோம் சொல்லுகிறோம். இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு தேவனுடைய ஆலோசனையை சொல்லுகிறது. அப்போ இது ஆலோசனை. இந்த ஆலோசனையை சொல்வதற்கு ஒரு நபர் தேவை. அதற்காக கர்த்தர் ஊழியர்கள் என்ன செய்திருக்கிறார், திருச்சபைகளிலே ஏற்படுத்தியிருக்கிறார். உங்களுக்கு புரிவதற்காக உலகத்தை நான் சொல்கிறேன். இந்த வேதாகமத்தினுடைய ஆலோசனையை படிக்காமலோ இல்லை இதற்குரிய காரியங்களை சரியாய் தெரியாமலோ என்ன செய்ய முடியாது, இந்த வேதத்தை சொல்லக்கூடிய ஆலோசகர்களாக மாற முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் வாழ்கிற உலகத்திலே இன்னைக்கு மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற பிரச்சனைகள் ஏராளம். தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஆலோசனை தேவை. பெரிய பெரிய நிர்வாகங்களை, கம்பெனிகளை, அரசாங்கத்தை இயக்குகிற எல்லாருக்கும் என்ன செய்கிறது, ஆலோசனையும் ஆலோசனையை சொல்லுகிறவர்களும் தேவைப்படுகிறது. அதனால தான் நீதிமொழிகள் எழுதின அருமையான சாலமோன் இந்த வார்த்தையை சொல்கிறார். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் அங்கே என்ன செய்யும், சுகம் உண்டாகும். நான் சற்று இந்த வசனங்களை படித்து இதை கொஞ்சம் ஆராய்ந்த போது சில காரியங்களை நான் அறிந்து கொள்ள முடிந்தது. ஆலோசனை அப்படின்னு சொன்னால், நீங்கள் நீதிமொழிகளில் தொடர்ந்து சில அதிகாரங்களை நிறைய இடத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவரே சொல்றாரு, ஆலோசனை என்னுடையது அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்தில் மனிதன் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் ஒவ்வொன்றும் அது தேவனிடத்திலிருந்து வருகிறதா இருக்கு. இதே நேரத்தில் ஒன்றை நம்ம மறந்து போகக்கூடாது, பிசாசும் ஆலோசனை சொல்லுவான். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தேவன் ஆதாம்கிட்ட ஒரு அருமையான ஒரு இந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்துட்டு ஒரு ஆலோசனை சொன்னார். என்ன ஆலோசனைன்னா, அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழங்களையும் என்ன செய்யணும், ஆலோசனை அது கட்டளையோடு கூட தேவன் சொன்னார். அந்த ஆலோசனை இதை என்ன செய்யக்கூடாது, தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை ருசிக்கக்கூடாது
அப்படிங்கிறது தேவனுடைய ஒரு கண்டிப்பான ஒரு ஆலோசனையும் வைத்துக் கொள்வது. அதே நேரத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியும் வச்சிருக்கிறாரு. அப்போ அதையும் பறித்து சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? அங்கே ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அதை அவன் மனதிலே வைத்திருந்தாலும் பிசாசானவன் ஏவாளை வஞ்சித்து என்ன பண்ணுகிறான்? தேவனுடைய ஆலோசனையை அபத்தமாக்கும்படியாக, இந்த பழத்தை புசித்தால் நீங்கள் சாக மாட்டீர்கள், உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்று தேவன் அறிவார் என்று ஆலோசனை சொன்னார். இப்போ இந்த ரெண்டு ஆலோசனையும் கேட்கிற போது ஆதாமுக்கு ஏவாளுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் தகப்பன், அவர் என்ன சொல்றாரு? அன்பும் கண்டிப்பும் கலந்து சொல்கிறார். ஏன்னா அவருக்கு தான் உருவாக்கினவர், அவருக்கு தான் அந்த பழத்தை சாப்பிட்டா என்ன பின் விளைவுகள் ஏற்படும் என்கிறதை அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அதனாலதான் என்ன சொல்றாரு? இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். ஒருத்தரை பார்த்து நீ செத்து போவ, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நாசமாவோ அப்படின்னு சொன்னா யாருக்கும் என்ன செய்யாது? பிடிக்க. இதே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் என்ன செய்யும்? பிடிக்கும். நிறைய ஊழியர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சொல்றவங்களே ஆசீர்வதிக்குள்ள வழி என்ன செய்கிறது இல்ல காட்டுகிறது. ஆனால் தேவன் அவர்கள் நீடித்த நாட்களாய் அவரோடு வாழ வேண்டும் என்று அவர் அவனை சிருஷ்டித்தபடியினால் அந்த ஆலோசனை கண்டிப்புடனும் அது கட்டளையாக என்ன செய்தது? வெளிப்பட்டது. இப்ப அந்த ஆலோசனை அவங்களுக்கு கசப்பா இருக்கு. ஏன்னா அது சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. அங்க அவனுடைய சுயாதீனம் பாதிக்கப்பட்டது. மனிதன் எப்போ தப்பு செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய சுயாதீனம் எப்போ பாதிக்கப்படுதோ, அவன் விரும்பினதை எப்போ செய்ய முடியலையோ, அப்ப அவன் தேவ நியதியை என்ன செய்கிறான்? மீறுகிறான். அது தேவனுடைய சட்டமா இருந்தாலும் சரி, அரசாங்க சட்டமா இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, அவன் விருப்பம் நிறைவேறவில்லையா, அவன் விருப்பம் நிறைவேற தடையாக இருக்கிறதா, அவன் என்ன செய்கிறான்? அதை மீறுகிறான். அப்ப அதற்கு எதிரான ஒரு ஆலோசனையை பிசாசு சொல்றான். ஆண்டவர் சாவாய்ன்னு சொன்னார், அது எப்படி? நீங்கள் சாகவே சாவதில்லை, இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்க. இவ்வளவு நாள் உங்க கண் என்ன குருடா இருக்கு அப்படின்னு சொல்றோம். நான் உண்மையிலேயே ஆதாம் ஏவாள் கண்கள் திறந்துதான் இருந்தது. ஆனால் அவன் சொன்னான், இதை நீ சாப்பிடுகிற நம்முடைய கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிவீர்கள். ஆண்டவர் என்ன விரும்பினாரு? ஆதாம் நன்மையை மட்டும் அறிஞ்ச போது தீமையை அறிய வேண்டாம் அப்படின்னு அவர் விரும்பினார். ஆனா இவன் நன்மை தீமை அறிந்து நீங்கள் தேவர்களை போல் இருப்பீர்கள். கடைசியில் நமக்கு தெரியும், அவர்கள் தேவர்களை போல் அல்ல, தேவ மகிமையை இழந்து நிர்வாணிகளாக மாறி போய் தேவனாலே ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் அப்படின்னு. தேவன் அவர்களுக்கு சிருஷ்டித்த அந்த தோட்டத்திலே அவர்களை பராமரிக்கும்படி, அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டுபடி 4 நதிகளை அந்த ஏதேன் தோட்டத்திலே உண்டு பண்ணியிருந்தார். அவர்கள் தேவைக்காக, ஆகாரத்திற்காக வெளியே போக வேண்டிய தேவையே இல்லை. இந்த அளவிற்கு அவர்கள் என்ன செய்ததால் அவர்கள் நேசித்தது. ஆனால் அவர்கள் சாத்தானுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து தேவ ஆலோசனையை அவர்கள் நிராகரித்தபடியினால் தேவன் அவர்களை நிராகரித்தார்னு சொல்றதை பார்க்கல. அவர்கள் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். இப்ப தோட்டத்தை விட்டு துரத்தி விட்ட உடனே உண்மையிலேயே ஆதாமுக்கு ஏவாளுக்கு கர்த்தர் மேல வருத்தம் இருக்கணும். ஏன்னா திரும்ப அங்க போக முடியாதபடி என்ன செய்தாரு? சுடரொளி பட்டயத்தையும் கேருபீன்களையும் அங்கே கொண்டு என்ன செய்தாரு? வைத்துட்டார். அப்ப எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனாலும் அவர்கள் மேலே கரிசனையாக இருந்து அவர்கள் தவறு செய்தாலும் அவர்களுக்கு ஒரு உடையை உண்டு பண்ணி தான் அவர்கள் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்தும்படி என்ன செய்தார்? தேவன் அவருடைய தோட்டத்தை விட்டு அனுப்பிவிட்டார். ஆனாலும் அன்றையிலிருந்து இன்று வரையிலும் தேவன் அவர்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருந்து அந்த இடத்திலேயே அவர்கள் செய்த தவறுக்கு ஒரு பிராயச்சித்தமான வழியையும் உண்டு பண்ணி அந்த தவறு செய்ய தூண்டின சாத்தானுக்கும் ஒரு நித்திய ஆக்கினையை தேவன் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, ஒரு நாளும் ஆலோசனையையோ ஆலோசனைக்காரர்களையோ நம்ம அசட்டை பண்ணிவிடக்கூடாது. அதாவது ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு நமக்கு என்ன தேவைப்படுது? ஞானம் தேவைப்படுது. ஞானம் எல்லாரிடத்துலையும் இல்லை. ஆனா எல்லாரும் ஞானமா பேசுவாங்க.
நிறைய பேர் ஆலோசனை சொல்லுவாங்க, ஆனா அதுல பிரயோஜனம் இருக்காது. நாம் சொல்லுகிற ஆலோசனை அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஏசாயா 28:29 தேவனுடைய ஆலோசனை குறித்து சொல்லுகிற போது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்லுகிற ஆலோசனைகள் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஒரு பிரச்சனைக்கு அவர் தீர்வு சொன்னார்னா அது நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா நம்மளால அப்படி அவரை யோசிக்க முடியாது. அதனாலதான் அவர் பிறக்கிற போதே அவருக்கு ஆலோசனை கர்த்தர் என்ன செஞ்சாங்க? பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எப்ப உங்களுக்கு ஆலோசனை தேவை அப்படின்னு சொன்னாலும், நீங்க தேவனிடத்திலே வந்து ஆலோசனை கேட்டால் அந்த ஆலோசனையில ஆச்சரியமானவர் உங்களுக்கு ஆச்சரியமான அதிசயமான ஆலோசனைகளை சொல்லி உங்களை என்ன செய்வார்? நல்வழிப்படுத்தும். அதே போல சங்கீதம் 16:7 தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் தாவீதுக்கு என்ன செய்தார்? ஆலோசனை கொடுத்தார். ஒரு ராஜாங்க, தேவன் அவனுக்கு ஆலோசனை கொடுத்து அந்த ஆலோசனை கேட்டு நடந்தபடினால் அவருடைய ராஜ்ய பாரம் அவ்வளவு ஆசீர்வாதமாக என்ன செய்கிறது? சங்கீதம் 33:11 வாசிக்கிற போது, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமா இருக்கும் அப்படின்னு எழுதப்பட்டது. இந்த உலகத்துல மனிதர்கள் சொல்லுகிற ஆலோசனைகள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தாங்க. ஆனால் தேவனுடைய ஆலோசனை நித்திய காலமாய் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய ஆலோசனை கேட்டு நடந்தா நம்முடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு என்ன செய்யும்? பெரிய மகிழ்ச்சியும் சமாதானத்தையும். இந்த வேதத்துல சில ஆலோசனை சொன்ன ஆலோசனைக்காரர்கள், தேவனுடைய ஆலோசனை சொன்ன ஒரு சில ஆலோசனைக்காரர்கள், நிறைய பேர் நமக்கு சொல்லணும்னாலும் ஒரு சிலரை நம்ம பார்க்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 18:19 வாசிக்கும் போது, மோசேயினுடைய மாமா மோசேக்கு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. என்ன ஆலோசனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஜனங்கள் நின்று கொண்டிருந்தார்கள். மோசே ஒரு ஆசனத்திலே உட்கார்ந்து என்ன செய்தார்? அவரிடத்திலே வருகிறவர்களுக்கு தேவ ஆலோசனையை அவர் கேட்டு ஜெபித்து சொல்லிக் கொண்டார். இதை பார்த்த மோசேயினுடைய மாமனார் அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார், நீர் செய்கிற அந்த காரியம் உமக்கு மிகுந்த பாரமான காரியம், ஜனங்களும் ரொம்ப வருத்தப்பட வேண்டியதா இருக்கு. நீர் ஒருவர் உட்கார்ந்து இருக்கிற ஜனங்கள் காலையிலிருந்து மாலை வரை நின்று கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்கும் பாரம், உமக்கும் பாரம். இப்படி வேண்டாம், நான் உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். அந்த ஆலோசனையிலே தேவனும் உம்மோடு கூட இருப்பார் என்று சொல்லி ஒரு யோசனை சொல்லி என்ன சொன்னார்னா, 100 பேருக்கு 50 பேருக்கு அதிபதிகளை நீங்கள் தலைவரை ஏற்படுத்தி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அவர்கள் என்ன செய்யணும்? அதை தீர்த்து கொள்ள வேண்டும். பெரிய பிரச்சனைகளை அவர்களால் தீர்க்க முடியாத காரியங்களை அவர்கள் உம்மிடத்திலே கொண்டு வருகிற போது நீ தேவனுடைய ஆலோசனையை கேட்டு என்ன செய்யும்? அந்த ஜனங்களுக்கு ஆலோசனை சொன்னால் அது சபைக்கும் மிகுந்த லகுவாக இருக்கும் என்று சொன்ன போது மோசே அந்த ஆலோசனை என்ன செய்தார்? மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, சில நேரங்களில் நம்ம ரொம்ப பாரத்தோடு இருக்கிறது, தேவன் இப்படிதான் சில மனுஷர்கள் மூலமாக நமக்கு ஆலோசனை சொல்லுவார். உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது? நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், என்னை விட அவருக்கு என்ன தெரியும் மாமனாருக்கு அப்படின்னு சொல்லி அவரை என்ன செய்யல, அவர் குறைவாக நினைக்கல. அந்த ஆலோசனையை அவன் யோசித்து பார்த்து அதை ஜெபித்த போது சபைக்கும் அது நல்ல ஆலோசனையாக இருந்தது. அது மோசேயினுடைய பாரமும் குறைவதற்கு எதுவாக இருந்தது. அப்போ சில நேரங்களில் கர்த்தர் ஒரு சின்ன குழந்தை மூலமாக கூட நம்மகிட்ட பேசுவார், வாலிபர்கள் மூலம் பேசுவார், வயதானவர்களிடத்துல பேசுவார். ஆனால் பொதுவாக வேதம் என்ன சொல்லுதுன்னா, முதியோரிடத்திலே ஞானம் இருக்கும், வயது சென்றவரிடத்திலே புத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வயசுக்கு என்ன அறிவும் ஞானம் இருக்குமோ அதுதான் இருக்கும், அதை தான் நம்ம பேசுவோம். ஆனால் வயது சென்றவரிடத்தில் நீங்கள் பேசி அவர்களோடு ஐக்கியம் வைத்தால் அவரிடத்தில் இருக்கிற அந்த ஆலோசனைகளை, ஞானத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக என்னாகம புஸ்தகம் 31:16 பிலேயாம் என்று சொல்லுகிற ஒரு ஞான திருஷ்டிக்காரன். இந்த தேவன் நம்மோடு பேசுகிறவர் தான், தேவ சத்தத்தை கேட்கிறவன் தான். ஆனால் பாலாக் என்கிற ராஜா அவனை அழைத்த போது அவன் என்ன செய்தான்? கடந்து வந்து தேவன் சொன்ன வார்த்தையை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தான்.
கடைசியில பாலாக்கு கோபம் வந்து அவனை துரத்தி விட்டு போது அவன் என்ன செய்தான், ஒரு தவறான ஒரு ஆலோசனையை சொன்னான். அது என்னாகமம் 31:16 இருக்கிறது. என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை நம்மால யாராலையும் அழிக்க முடியாது, அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆனால் தேவ கோபம் அவர்கள் மேல் இறங்குகிற அளவிற்கு அவர்கள் அவருடைய கிரியைகளை மோசமானதாக இருந்தால் நாம அழிக்க வேண்டாம், தேவனே அவரை அழித்து போடுவார் என்ற ஆலோசனை சொன்னபோது அவன் அந்த பிலேயாமுடைய இந்த ஆலோசனையை கேட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், சில அந்த அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பெண்களை அவருடைய பாளையத்துக்கு அனுப்பி அந்த ஒருத்தருக்கு ஐக்கியப்படுவதற்காக திருமணம் முடிப்பதற்கு ஏதுவாக அவளை அனுப்பி கடைசியாக தேவன் கோபப்பட்டு பிரஜாதிகளோடு ஐக்கியம் வைத்தபடினால் தேவன் என்ன செய்தார், இஸ்ரவேல் அநேக ஜனங்கள் அதில் அழிக்கப்பட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்போ பாருங்க, அவனும் ஒரு தேவனுடைய ஒரு ஞானதிருஷ்டிக்காரன் தான். ஆனால் பாருங்க, முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நல்ல வார்த்தை சொன்னான். ஆனால் அவன் அந்த பாலாக் ராஜாவுக்காக என்ன செய்தான், இஸ்ரவேல் ஜனங்கள் அழிவதற்கு ஏதுவான ஒரு தீய ஆலோசனையை சொல்லிவிட்டு போய்விட்டார். அந்த ஆலோசனை தேவ கோபத்தை தேவ ஜனத்தின் மேல் உண்டாகி இந்த ஜனங்கள் அழிவதற்கு எதுவாக என்ன செய்தது அப்படின்னு சொன்னா, தேவ பிள்ளைகளே, நமக்கு யாருனாலும் ஆலோசனை சொல்லலாம். அந்த ஆலோசனை தேவ வசனத்துக்கு ஒத்ததாக இருக்கிறதா, திருச்சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஒத்ததாக இருக்கிறதா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், பார்க்கணும். நம்ம ஒரு தேவ மனுஷன் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கிறது. ஆனா நம்ம அதை கேட்டு நடக்கணும். அதை கேட்டு நடந்தால்தான் அந்த ஆலோசனை நமக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்யும், இருக்கும். அடுத்ததாக 2 சாமுவேல் 16:23. அப்புறம் அதே 15:31. இந்த 2 வசனத்துல அகித்தோப்பேல் என்கிற ஒரு ஆலோசனைக்காரனை குறித்து பார்க்கிறோம். அவன் தாவீதுடைய சவுல் ராஜாவோடு கூட இருந்து தாவீதோடு என்ன செய்தவன் இருந்தவன். அவன் சொன்ன ஆலோசனைகள் எல்லாம் தேவ வாக்கை போல் இருந்தது அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுது. ஒரு மனுஷன் சொல்லுகிற ஆலோசனை எப்படி இருந்ததா, தேவ வாக்கை போல் இருந்தது. அகித்தோப்பேல் சொன்னா அது தேவ வாக்கு, அது மாறாது. அப்படி ஆலோசனை சொன்னவர். அவங்க ஆலோசனை சொன்னா அது கரெக்டா இருக்குது, மாறவே மாறாது. அதாவது எப்பவுமே நமக்கு ஆலோசனை சொல்லும்போது நம்ம இருதயத்துக்கு ஏற்றதா இருந்தா அந்த ஆலோசனையை ஏற்றுக்கிடுவோம். இல்லை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு ஏதுவா இருந்தா நம்ம அதை ஏற்றுக்கிடுவோம். நம்ம கடைபிடிக்க முடியாது, நமக்கு அது கஷ்டமா இருந்தது, நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அந்த ஆலோசனை என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கிடுவோம். இது வந்து மனுஷனுடைய இயல்பு. ஆனால் தேவனுடைய ஆலோசனைகள் அப்படி கிடையாது. அவரே ஒரு சொல்லுவார், நீ இதுபடி செஞ்சா உனக்கு ஆசீர்வாதம், கீழ்படிஞ்சா உனக்கு ஆசீர்வாதம். இதுதான் கர்த்தர் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை சில நிபந்தனைகள் இருக்கும் பார்த்துருங்க. அதே போல இந்த அகித்தோப்பேல் சொல்லுகிற ஆலோசனைகள் எல்லாம் அவங்க ராஜ்யபார காலத்துல தாவீதுக்கு ரொம்ப தாவீதுடைய மகனுக்கு கூட அது என்ன செய்தது, அப்படி ஆலோசனை அந்த தேவனுடைய ஆலோசனையை போல இருந்துதான். அதனாலதான் தாவீதே அவருடைய மகன் அரசாட்சிக்கு வந்த போது அகித்தோப்பேலுடைய ஆலோசனைகள் பயப்பட்டு சொல்றாரு, அகித்தோப்பேலின் ஆலோசனையை தேவன் பைத்தியமாக்குவாராக என்று சொல்லுகிறார். ஏன்னா அகித்தோப்பேல் சொன்னா கரெக்டா இருந்து தாவீதுக்கு தெரியும். அவருடைய ஆலோசகன் தாவீதுக்கு என்ன ஆலோசனை சொல்லி எப்படி நடந்ததோ அது போல அப்சலோமுக்கும் அவன் அப்படி ஆலோசனை என்ன செய்தான். பிரியமானவர்களே, அப்படி பெயர் வாங்கின எத்தனையோ பரிசுத்தவான்கள். ஆனால் அந்த ஆலோசனை, அவன் சொன்ன ஆலோசனை நடக்கலன்னு சொன்ன உடனே ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, மரித்து போனவங்களும் இருக்கிறாங்க. வேதத்தில் அப்படி நம்ம பார்க்கிறோம். அவங்க சொன்ன ஆலோசனை நடக்கல அப்படின்னு சொன்ன உடனே மரித்து போனவர்களை கூட நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். அடுத்ததாக 2 நாளாகமம் 10:8 நம்ம வாசிக்கிற போது 2 நாளாகமம் 10:8 நம்ம வாசிக்கிற போது சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம் அப்படிங்கிற ஒரு ராஜா குறித்து பார்க்கிறோம். அந்த 10:8 என்ன சொல்றாருன்னா, ரெகொபெயாம் முதியோருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடு ஆலோசனை பண்ணினான். அதனால் என்ன செய்தது, அவருடைய ராஜ்யம் பிரிக்கப்பட்டு
அது சாலமோனுடைய வேலைக்காரனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப பிரியமானவர்களே, அந்த இளவயது ராஜா இளவயது வாலிபர்களாக இருந்ததான ஆட்களோடு ஆலோசனை பண்ணினான். முதியவர்களுடைய ஆலோசனை என்ன செய்தான்? அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை அசட்டை பண்ணினான். அது அவனுக்கு அது ஏற்றதா இல்லை. ஆலோசனைகள் எப்பவுமே நான் எப்பவுமே சொன்னேன், நமக்கு ஏற்றதா ஆலோசனை இருக்காது. தேவன் நமக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவர் ஆலோசனை சொல்ல மாட்டார். அவருடைய ஆலோசனைப்படி சொன்னா நமக்கு அது பெரிய ஆசீர்வாதத்தை செய்யும் கொண்டு வரும். அப்ப இதே போல என்ன பண்றாங்க, பெரியவர்கள் மூத்தவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணி அவர்களை ஒதுக்கிவிட்டு வாலிபர்களோடு ஆலோசனை பண்ணி கடைசியாக நமக்கு தெரியும் யெரொபெயாமினுடைய காலம் முடிவதற்குள்ளதாகவே அவருடைய ராஜ்யம் என்ன செய்தது? 12 கோத்திரத்துல 2 கோத்திரம், 10 கோத்திரம் பிரிஞ்சு போயிடுச்சு. நம்ம பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆலோசனை கேட்கிற போது எப்பவுமே வயதிலே முதிர்ந்தவர்களிடத்திலே நாம் என்ன செய்யணும்? ஆலோசனை கேட்கணும். அடுத்ததாக 2 நாளாகமும் 22, 23 நான் இதை வாசித்த போது எனக்கு ரொம்ப துயரமாக இருந்தது. 2 நாளாகமும் 22, 23 அத்தாலியாள் என்று சொல்லக்கூடிய ஒரு தாயார் தன் மகனுக்கு, அத்தாலியாள் யாரு? ஒரு ராஜகுமாரி. அவர் தன்னுடைய மகனுக்கு, அவர் ராஜா, என்ன செஞ்சாங்க? துன்மார்க்கமாய் நடக்க அவனுக்கு ஆலோசனைக்காரியாக இருந்தார். ஒரு பயங்கரமா இருப்பாங்க. ஒரு அதாவது ராஜவம்சத்தில் பிறந்தவள், தன் மகன் ராஜாவா இருக்கிறான், அவனுக்கு துன்மார்க்கமாய் நடக்கும்படியாக ஆலோசனை. ஒரு தகப்பனோ தாயோ தன் பிள்ளைகள் துன்மார்க்கமாய் நடப்பதற்கு ஏதுவான ஆலோசனைகள் சொன்னால் அது தேவ கோபம் அந்த பிள்ளைகள் மேலும் வந்து இறங்கும். அந்த ஆலோசனை சொன்னவர்கள் மேலும் அந்த தேவ கோபம் வந்து என்ன செய்யும்? இறங்கும். அதனால நாம் சொல்லுகிற ஆலோசனை சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத பெற்றோராக இருந்தாலும் அதை என்ன செய்யணும்? சரியாக என்ன செய்யணும்? இல்லைன்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகள் நம் கண்களுக்கு எதிராகவே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் காண வேண்டிய ஒரு நிலைமைக்கு என்ன செய்வோம்? அதனால அத்தாலியாளை போல துன்மார்க்கமாக பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய ஆலோசனைகளை திருச்சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நாம் யாரும் அப்படின்னு செஞ்சு சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் கவனம். ஆலோசனை சொல்லுகிற போது நம்ம சொல்லுகிற ஆலோசனை வேதத்துக்கு உட்பட்டதா இருக்கா? வேத வசனம் அதை ஏற்றுக்கொள்கிறதா? என்ன செய்யணும்? நம்ம அதை பார்க்கணும். அடுத்தல ஓசியா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இஸ்ரவேல் தன்னுடைய ஆலோசனையினால் வெட்கப்படுவான் என்று எழுதப்பட்டது. சில நேரங்களில் தேவ ஆலோசனையை விட்டுருவோம், தேவ ஊழியர்களுடைய ஆலோசனையை விட்டுருவோம், வயதானவங்களுடைய ஆலோசனையை விட்டுருவோம், நம்ம சுயமா சில நேரங்களில் முடிவெடுப்போம். நான் அதை தான் அந்த வசனத்தில் பார்த்தேன். இஸ்ரவேல் தன் ஆலோசனையினால் வெட்கப்படுவான். இப்போ நம்ம தேசம் இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன செய்யறாரு? முதலமைச்சர் இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா வந்த உடனே பெரிய பெரிய நல்ல ஐஏஎஸ் படிச்ச நல்ல திறமையானவர்களை, நேர்மையானவர்களை அங்க அரசாட்சியில வைத்து அவருக்கு ஆலோசனை கொடுக்கறதுனால இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பல தேசங்கள் இப்படி தமிழ்நாடு என்ன செய்யறாங்க? திரும்பி பார்க்கிறாங்க. அந்த நிதியமைச்சர் எடுத்துக்கிடுங்க, அவ்வளவு அருமையா பேசுறாரு. அவர் கேட்கிற கேள்விக்கு மத்திய அரசால் என்ன செய்ய முடியல, சரியான பதில் சொல்ல முடியல. அவ்வளவு ஞானமாக என்ன செய்கிறாரு? காரியங்களை செய்யறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் சிறு வயதிலிருந்து பார்க்கிற அவ்வளவு ஒரு திறமையான ஒரு ஆளுமை, ஒரு நேர்மையான ஒரு நிலைமை தேசத்தில் தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். இந்தியா முழுதும் என்ன செய்யணும்? இந்த தமிழ்நாட்டிலே பற்றி பிடித்த அந்த தீ தேசம் முழுதும் பற்றி பிடித்த நம்ம இந்திய தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். நம்ம இந்திய தேசத்துக்கு தமிழ்நாடே ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலமா இருக்கணும்னு எல்லா ஜனங்களும் எதிர்பார்க்கிறாங்க. என்ன சொல்ல வர்றாங்க? அவ அத்தனை பேருடைய ஆலோசனையை கேட்டதுனாலதான் என்ன செய்கிறாரு? அவருடைய நேர்மையான ஒரு ஆட்சியை என்ன செய்கிறது? அமைக்க முடிகிறது. அவருடைய யோசனைப்படி நடந்த பெரிய கஷ்டம். ஏன்னா ஒரு ராஜ்யம், ஒரு ஆளுகை அப்படிங்கிறது வந்து பல பேர் இருந்தா தான், அதை தான் நம்ம இந்த வசனத்துல படிச்சோம். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும்,
ஆலோசனைக்காரர் அதிகமாக இருந்தால் தான் சுகம் உண்டாகும். சுகமான இன்னைக்கு ஒரு பார்க்க சுபிட்சமான ஒரு ஆட்சி நம்முடைய இந்திய தேசத்தில் மத்தியில் நடக்கிற ஆட்சியை குறித்து எல்லா மக்களும் சில பல குறைபாடுகள் இருக்கு, சில நிறைவுகள் இருந்தாலும் பல குறைபாடுகள் இருக்கு. என்னென்னு சொன்னால், அவங்க பிரைம் மினிஸ்டர் வந்து வேற யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதன்படி தான் செய்வாங்க அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் அது ஒரு அதிருப்தி ஏற்படுகிறது. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். நல்ல ஆலோசனைக்காரர்கள் என்ன செய்யணும்? மத்திய அமைச்சர்கள் நிறைய எழுப்பி நல்ல ஆலோசனைகளை சொல்லணும். சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் என்ன செய்யணும்? பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்கணும். தேவ பிள்ளைகளாகி நாம தான் தேசத்துக்காக என்ன செய்யணும்? ஆளுமைகளுக்காக ஜெபிக்கணும். அடுத்தது பாருங்க, தானியேல் 4:27. அங்கே நேபுகாத்நேச்சாருக்கு தேவனால் ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டது. அந்த ஆலோசனையை அவன் கேட்கல. அவர் என்ன சொல்றாரு? தேவனுக்கு பயந்து பாவங்களையும் அக்கிரமங்களையும் உண்மை விட்டு விலக்கும், அப்பொழுது உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருக்கலாம், உங்களுடைய ஆட்சியும் சொந்தமாக இருக்கும் என்று சொன்னபோது நேபுகாத்நேச்சார் என்ன செய்யல? தானியேலுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கல. அதனால் ராஜ்யபாரம் பாதிக்கப்பட்டு அவர் மிகுந்த தர்ம சங்கடமான நிலைமையை 7 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 7 வருஷம் அவர் மனிதனிலிருந்து தள்ளப்பட்டு மாட்டை போல் புல்லை மேய்ந்தார் என்று சொல்லி என்ன செய்து வேதம் சொல்லி 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் வானத்தை நோக்கி பார்த்தபோது அவர் புத்தி அவருக்கு வந்தது என்று சொல்லி எழுதப்பட்டார். அப்படின்னு சொன்னா, நம்ம கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்க வேண்டிய தேவ ஆலோசனைகளை நாம் கேட்டு நடக்கணும். ஏசாயா 44:26 ஆண்டவரே, என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றார். இங்க தேவன் தன்னுடைய ஸ்தானாதிபதியாக யாரை சொல்லுகிறார் என்றால் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள், சபை போதகர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவங்களெல்லாம் அவரு தன்னுடைய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய ஸ்தானாதிபதியினுடைய ஆலோசனையை நான் நிறைவேற்றினேன். அதனாலதான் திருச்சபையிலையும் நம்முடைய திருச்சபையினுடைய ஊழியர்கள் நமக்கு சொல்லக்கூடிய யோசனைகள், ஆலோசனைகளை நம்ம கேட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தினாலே வேற எந்த ஒரு பிரச்சனைக்கும் நாமோ நம்முடைய குடும்பமும் என்ன செய்ய மாட்டோம், ஆளாக மாட்டோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன்னால் ஆலோசனை நமக்கு தேவை. நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அநேக ஆலோசனைக்காரர்களும் நமக்கு தேவை. இவைகள் எல்லாமே தேவன் நமக்கு கொடுக்கணும். ஆலோசனை அவரிடத்துல தான் வரணும். அவரை போல ஆலோசனை யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் எத்தனையோ மனிதர்களை அவர் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர்களை நாம் கனப்படுத்தி தேவன் நமக்கு கொடுக்கிற நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ, குடும்ப வாழ்க்கையிலையோ, பிசினஸ்லையோ, நம்ம படிப்புலையோ, குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த தோல்விகள், இந்த மாதிரி காரியங்களை வெற்றிகளையோ அந்த ஆலோசனை சரியாக கேட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமானால் நாம் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு மாத்திரமல்ல, அது இந்த சமுதாயத்துக்கும் கர்த்தருக்கும் மகிமை உள்ளதாக இருக்கும். ஏன்னு சொன்னால், இப்படி ஆலோசனை இல்லாததுனால தான் நம்ம அநேக இடங்களில் நம்ம சாட்சியை இழந்து போகிறோம். நம்முடைய சாட்சியை இழந்து போகிற போது அங்கே நம்ம பேரும் கெட்ட பேராகி விடுகிறது. கர்த்தருடைய நாமமும் அந்த இடத்துல என்ன செய்கிறது? நம்முடைய சாட்சி இல்லாதபடினால வாழ்க்கையினால யோசிக்கிறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம தேவனுடைய ஆலோசனையை சரியாக கேட்டு நாம் நடக்கிறது. என்ன நினைக்கிறோம்? எனக்கே எல்லாம் தெரியும், எனக்கு இன்னொரு ஆலோசனை தேவையா அப்படின்னு தப்பு நடக்கக்கூடாது இல்லையா வாழ்க்கையில? எனக்கு யார் ஆலோசனையும் தேவையில்லை அப்படின்னு சொன்னா நான் சரியா நடக்கணும். நான் செய்கிறதெல்லாம் தப்பா இருக்கு, நான் பேசுறதெல்லாம் தப்பா இருக்கு, நான் சிந்திக்கிறதெல்லாம் தப்பா இருக்கு, நடக்கிறதெல்லாம் தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு ஆலோசனை தேவை. அப்ப நான் ஆலோசனை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்க இந்த அருமையான தேவ, ஏன்னா நம்ம லாக்டவுன் நாட்கள் இருக்கிறோம், திருச்சபை கூடி வர முடியல, திருச்சபையில ஆலோசனை நம்ம கேட்க முடியல. அதனால எவ்வளவோ பிரச்சனைகள், எத்தனையோ குடும்பங்கள்ல பிரச்சனைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனைகள். அதனால சரியாக வேதத்தை வாசித்து வேதத்திலே கர்த்தர் என்ன விரும்புகிறார் அப்படிங்கிறத அறிந்து தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். தேவன் இன்னும் அநேக ஆலோசனைக்காரர்களை நமக்கு கொடுத்து நம்முடைய உலக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் செழிப்படைந்து வாழ
கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவன் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனையில ஆச்சரியமானவர். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நீங்கள் இந்த தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கும், உங்கள் ஊழியங்களுக்கும், ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்துக்கும், பிஸ்னஸுக்கும், ஆண்டவரே எல்லாவற்றிற்கும், படிப்பு, பிள்ளைகளுடைய படிப்புகள், எல்லா காரியங்களுக்கும் ஆலோசனை கொடுத்து உங்களை நேர்த்தியான பாதையை வழிநடத்த சொல்கிறோம். விசேஷமாக குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். குடும்பங்களை நடத்தக்கூடிய புருஷர்களுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை தாரும். குடும்பத்தை நேர்த்தியாய் நடத்தக்கூடிய கிருபையை தாரும். ஆண்டவரே தொடர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை திருச்சபை மக்களாகி நாங்கள் பின்பற்றி நடக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆசீர்வதியும். தொடர்ந்து உங்களோடு கூட இடைபெறும் வரும் நாட்களில் திருச்சித்தம் போல் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.